என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வெறுத்து போன நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த 2026 இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் குறித்து தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவானே அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இவங்க பார்த்தீங்களா கடின உழைப்பாளினே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சுய ஒழுக்கம், ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையை ஒரு லட்சியத்தோடையே வாழக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. மேலுமே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கும் ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தான் இந்த மகர ராசி நேயர்கள். இந்த மகர ராசிக்காரர் எப்படா இது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறானா, இவன் பெரிய திறமசாலி தான் அப்படின்னு பல பேருமே பார்த்து ஆச்சரியப்படையக்கூடிய அளவுக்கு இவங்க பல்வேறான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிற நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேலுமே இவங்க பார்த்திங்களா ஆரம்ப கால போராட்டத்துக்கு அப்புறம் தான் பிற்காலத்தில், அதாவது ஒரு 30, 35, 40 இந்த வயதுக்கு அப்புறம் தான் சிறந்த ஒரு முன்னேற்றத்தையும் நிலையான ஒரு செல்வத்தையுமே அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் இந்த ராசி. இவங்களோட வாழ்க்கையானது ரொம்ப கட்டுக்கோப்பாகவும் திட்டமிட்டபடியும் அமையும். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மகர ராசி நேயர்களோட குணங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த மகர ராசியோட அதிபதி சனி பகவானுங்க அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப ஒரு நீதிமான்களாக இருப்பாங்க. காலபுருஷனின் இவங்க பார்த்திங்களா 2 முழங்கால்களையும் குறிக்கும் 4வது சர ராசி ஆகுங்க. இந்த ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மகர ராசிக்காரர்களுக்கு கருதப்படுறாங்க. மேலுமே இது பார்த்திங்களா ஆண் தன்மையற்றதாக விளங்கக்கூடிய, இது இரவில் வலுப்பெற்றதாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நடுத்தர உயரம் உடையவங்களாகவும் கழுத்தும் தலையும் சற்று நீண்டதாகவும் இருக்கும். மேலுமே புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும். காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இவங்களோட எலும்புகளும் முட்டி பாதங்களும் எடுப்பாக தோற்றம் அளித்தா கூட அழகானதாக இருக்கும். எப்போதுமே ஆழ்ந்த யோசனையுடனே முகத்தில் கவலையோடனுமே இருப்பாங்க. மேலுமே கள்ளங்கவடம் இல்லாமல் உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். மேலுமே பேச்சிலையுமே ஒரு முன்கோபம் உறுதியுமே இருக்குங்க. அதே மாதிரி இவங்களோட குணங்களை பார்த்தோம் அப்படின்னா, தன்னை நம்பி வந்தவங்க நண்பனாலும் சரிங்க, விரோதியாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள ஆதரித்து ஆறுதல் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஈகை குணமாக கொண்டு இருப்பாங்க. எதையுமே எளிதாக இவங்க எடுத்துக்கொள்வாங்க. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தால் கூட அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மனதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டிக்காமல் சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிவாத குணம் பார்த்திங்களா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவங்களோட தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டால் கூட அதனை பார்த்திங்களா இவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க. எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே இவங்க அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க நல்ல ஒரு சாதுரியம் படைத்தவங்க அப்படிங்கிறதுனால பேச்சிலையுமே தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்த எதையுமே இவங்க சாதிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சிரிக்க சிரிக்க பேசும் ஒரு சுபாவம் கொண்ட இவங்களால் அனைவரையுமே வயிறு குலுங்க சிரிக்க வைப்பாங்க. மேலுமே வீண் பழி சொல்பவங்களை நேரம் பார்த்து கலங்கடித்து விடுவாங்க. எப்போதுமே ஜாலியாகவும் நகைச்சுவை உணர்வோடனும் செயல்படும் இவங்களுக்கு கள்ள கபடமற்ற வெகுளித்தனமான குணமானது இவங்களுக்கு இருக்கும். மேலுமே மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் சரிங்க, குடும்பத்தின் மீது அதிக ஒரு பாசம் வைத்து ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படியே இவங்களுக்கு நடக்கும். மேலுமே காதல் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளே இந்த ராசிக்காருக்கு ரொம்ப அதிகனே சொல்லலாம். இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையும் மன ஒற்றுமையோட இணைப்பிரியாத குடும்ப நிர்வாகத்தை சிறப்பாகவும் ரொம்ப சிக்கனமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் செய்யக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. ஒருவர் கோபப்படும் போது ஒருவர் விட்டு கொடுத்து செல்வாங்க. இந்த மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே நீண்ட ஆயுளை பெற்றவங்க அப்படிங்கிறதுனால எத்தனை துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டால் கூட கஷ்டப்பட்டாவது வாழ்வை ரொம்ப சிறப்பாக அமைச்சு கொள்வாங்க. உறவினர்களோட ஆதரவுமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இந்த மகர ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட எதிர்நீச்சல் போட்டு ஈஸியாக சமாளிப்பாங்க. மேலுமே இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் தேவைக்கேற்ப அமையும். அதே மாதிரி உழைப்பாலேயே ரொம்ப முன்னேற கொண்ட ஒரு ராசின்னே சொல்லலாம். வரவேண்டிய பண வரவுகள் தாமதமாக இருந்தால் கூட இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை காப்பாற்றிடுவாங்க. அதே மாதிரி
இவங்கள பொறுத்த வரைக்குமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். பெண் குழந்தைகளாக சற்று அனுகூல பலனையுமே பெறும். இவங்களால் ஆண் குழந்தைகளால் எந்தவித ஆதாயங்களுமே இவங்களுக்கு கிடைக்காது. கடைசி காலத்தில் கூட குழந்தைங்க வைத்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலும் மன வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிறைந்து மனம் பார்த்திங்களா ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தனக்கென சிறு சேமிப்பையாவது நீங்கள் சேமிப்பு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலச்சக்கரத்தில் 10வதாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. சனி பகவானோட அதிபதி கொண்ட நபர்கள், உழைப்புக்கு என்றும் பிறந்தவங்க இவங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இவங்க பெரும்பாலுமே ஓய்வு எடுக்க ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. மகரம் அப்படிங்கிறது மகர ராசி உருவம் முதலை எப்படி தன்னுடைய இறைக்கு ஆடாமல் அசையாமல் இருக்குமோ அதுபோல தான் தன்னை கொண்ட நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு காரியத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி சென்று விடுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் அறிந்து கொள்ள வைத்து கொள்ளவும் இவங்க இருப்பாங்க. நல்ல வாய்ப்புக்கு தவம் கிடப்பாங்க. பொறுமை ரொம்ப அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும். கிடைக்கும் வாய்ப்பையும் பார்த்துமே சரியாக பயன்படுத்தி கொள்வாங்க. கடல் எப்படி அலை அடித்து கொண்டு இருக்குமோ அதுபோல தான் இவங்களோட மனதிலையுமே எண்ணமானது அதாவது அலைகள் போல புது புது எண்ணங்கள் இவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை இவங்க ஆதாள பாலம் வரைக்கும் சென்றால் கூட மீண்டுமே வீறு கொண்டு எழுந்து சிறப்பாக அற்புதமாக வாழ்க்கையை நடத்த தெரிந்தவங்க இந்த மகர ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களோட ராசிக்கு ராசிநாதன் ராசியில் அமர்ந்தும் குருவோட பார்வை பெறுவதும் தன்னோட மன வலிமையும் துணிச்சலையும் கொண்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி கனவுல கண்ட நிகழ்வுகளை எல்லாமே நிஜத்திலையுமே நீங்கள் காண போகிறீங்க. இது வரைக்குமே எதையுமே தாங்க முடியாமல் இருந்த உங்களோட மனநிலையானது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களோட நிலைகளை நீங்களே உணர்ந்து செயல்படுவீங்க. அதே மாதிரி ராகுவோட புதன் இணைவது தொலைத்தொடர்பு துறையிலும் கணினி பிரிவிலும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. உங்களோட ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர்ந்து 6ஆம் இடத்தை பார்ப்பது வங்கி மூலம் உங்களுக்கு கடன் பெறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்கவோ அடமான சொத்துக்களை மாற்றி அமைக்கவோ வாய்ப்புகளானது அமையும். வீடு கட்டக்கூடிய கடன் பெற்றவங்களுக்கு வங்கி மூலம் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இது சம்மந்தமாக சில முயற்சிகளை எல்லாமே எடுக்கும்போது உங்களுக்கு உதவிகரமாக அமையும். எது செஞ்சாலும் சரிங்க, சமமாக நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. சில நேரம் காரியம் பெரிதா அல்லது வீரியம் பெரியதா அப்படின்னா காரியம்தான் நமக்கு முக்கியம். அப்படிங்கிற ஒரு முடிவையுமே எடுப்பது நல்லது. உங்களோட அரசியல் வாழ்க்கை இப்போதைக்கு சில தடுமாற்றங்களானது வரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும். சனி பெயர்ச்சி அடுத்த மாதம் வரக்கூடிய அதற்கு பின்பு உங்களுக்கு கட்டாயம் சனியே உயர் பதவியே கொடுப்பாருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பண வரவானது இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கலை ஆர்வமானது குறையும். சில நேரம் அவன் நம்பிக்கையோடு இருப்பீங்க. என்னடா இது போடா, என்னதை செஞ்சு எதுக்காவது வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் போகும். அப்படி போகக்கூடாதுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் இன்பமாக இருந்தாலும் சரிங்க, துன்பமாக இருந்தாலும் சரிங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் நம்ம கையில் இல்லை, எல்லாம் அவன் கையில் இருக்குது. மேலுமே செய்யக்கூடிய தொழிலில் படிப்படியான வளர்ச்சியை இனி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் மந்த நிலைகள் மாறி கல்வி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து படிப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலையுமே நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை காண போகிறீங்க. முக்கிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களோட தொடர்புகளை அதிகப்படுத்தி நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. அரசியலில் உங்களோட செல்வாக்குமே உயருங்க. இது வரைக்குமே உங்களை கேவலமாக பார்த்தவங்க கூட உங்களை வணங்கி வாழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் வரப்போகுது. மேலுமே இவங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் நிறைய முயற்சி எடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். தாமதம் ஆனால் கூட உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீர விளையாட்டுகளில் சில பேர்த்துக்கு ஆர்வம் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலன்களை எல்லாமே பெரும் வாய்ப்புகளையுமே பெற போகிறீங்க. உடல் நலனில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள்னு பார்த்தோமா உங்களுக்கு நீலம், மஞ்சள், இளம் சிவப்பு இதை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகளாக இருக்கும். மேலுமே அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோமா சனி, திங்கள்,
செவ்வாய். இந்த சனிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து நீங்கள் சனி பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே 5/2/2026 வியாழன் காலை 7:02 முதல் 7/2/2026 சனி மாலை 4 மணி வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்கிழமைகளில் பெருமாள் தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான மந்திரம் சொல்லி வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.